Assalamualaikum. Welcome back to our channel, Mickey Sisters. வந்த சமையல் போனா சரப்பல். ஓகே, இன்னைக்கு மிக்கி சிஸ்டர்ஸ்ல நாங்க வேற ஒரு பியூட்டிஃபுல்லான ரெசிபியோட தான் வந்திருக்கோம். இஸ் சம்திங் டிஃபரண்ட். எஸ், குக்கிங் கிடையாது. ஆமா, ஒரு ஹெல்த் மிக்ஸ். எஸ், கண்டிப்பா எல்லாரும் தமிழ் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ அந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் தான் இன்னைக்கு நாங்கள் செய்ய போகிறோம். நாங்கள் வந்து இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து நிறைய சேனலுடைய ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஸ்பெசிஃபிக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வந்து இன்னைக்கு நாங்கள் அதை செய்ய போகிறோம். ஸோ இந்த ரெசிபி, இந்த பவுடர் வந்து நம்ம வந்து 8 month ப்ளஸ் பேபிஸ்லேருந்து யார் வேணாலும் குடிக்கலாம். பாலில் கலந்து குடிக்கலாம், தோசைலேருந்து எதில் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்மூத்திஸு, நிறைய ஃபரோடாஸு, டீ காஃபிக்கு பதிலாக நம்ம குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம். ஹெல்தி ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து இதை கொடுக்கலான்றதுக்காக என்ன ஹெல்தி பவுடர் சப்ளிமெண்ட் தான் நாங்கள் இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம். அதுதான் இன்னைக்கு நட்ஸ் பவுடர். எஸ், நட்ஸ் பவுடர்னு சொல்லலாம், ஹெல்த் மிக்ஸும் சொல்லலாம். அந்த வீடியோவை இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த நிறைய வீடியோஸ்லாம் வந்துட்டு கீப் சப்போர்ட்டிங் அஸ். உங்கள் ஒரு சப்போர்ட்டும் வந்துட்டு ஒரு கமெண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஒரு என்கரேஜிங்காக மோட்டிவேஷனாக இருக்குது. உங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வீடியோக்குள்ள. ஓகே, இப்போ இந்த நட்ஸ் பவுடருக்கு நாங்கள் என்னென்னலாம் வந்து போட போகிறோன்றதை ஃபர்ஸ்ட்டு காட்டிடுவோம். ஓகே, வந்து முக்கியமானது ஒரு பேன் தேவைப்படுது, ஒரு கடாய் தேவைப்படுது. அதனால் அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 200 grams of பாதாம், 200 grams of cashew, 200 grams of பிஸ்தா. இது வந்து அன்சால்டட் பிஸ்தா தான் எடுக்கணும். ஏன்னா பாலெல்லாம் கலக்கறனால உப்பு இல்லாத பிஸ்தாவை கலந்து வாங்கிக்கோங்க. ஸோ இது எல்லாமே 200 தான் வாங்கியிருக்கோம். அண்ட் தென் 100 grams of sunflower seed, 100 grams of pumpkin seed, 50 grams of வெள்ளரி விதை வந்து எடுத்துருக்கோம். அண்ட் தென் இது வந்து 200 grams of கஜூர் வந்து ஸ்வீட்டர்ஸ்க்காக எடுத்துப்போம். இப்போ நாட்டு சக்கரை வந்து சேர்க்குறாங்க பாலில் வந்து, அது சேர்க்கலாம் தான், நோ ப்ராப்ளம். பட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நேச்சுரல் ஸ்வீட்னஸ் எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சேனல் நிறைய ரெஃபரன்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு கிடைச்சதா கஜூர் வந்துட்டு நான் நேச்சுரலாகவே உங்களுக்கு ஸ்வீட்னஸ் தரதுனால இது இன்னும் உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அண்ட் தென் பிளட்டை வந்து ஹீமோக்ளோபின் லெவலே இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்காகவும் நாங்கள் வந்து கஜூரை ஆட் பண்ணியிருக்கோம். கஜூர் பார்த்தீங்கன்னா 200 grams ஆஃப் கஜூர் எடுத்துக்கும். அதை வந்து சீடு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு 200 grams எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மக்கானா ஒரு 200 grams எடுத்து வச்சுருக்கோம். இதில் எக்கச்சக்கமான கால்சியம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால மக்கானாவும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நான் அந்த பாலில் கலக்கும் போது அந்த பால் கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் லோட்டஸ் சீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி இப்போ எல்லாம் நிறைய பேர் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கனால அது வந்து நார்மலா கூட அது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நிறைய பண்ணி தருவாங்க. ஆமா, அதுலயே நிறைய ரெசிபிஸ் இருக்கு. எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோஸ்ல மக்கானா ரெசிபிஸையும் நாங்க வந்து ஷேர் பண்றோம் கண்டிப்பா. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நட்ஸ் பவுடர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவ்வளவுதாங்க இன்கிரிடியன்ஸ். இந்த எல்லா இன்கிரிடியன்ஸும் எடுத்தாச்சு. இது கூட பாத்தீங்கன்னா இது பால் பவுடர் எடுத்திருக்கேன் ஒரு ஃப்ளேவருக்காக. ஆமா, ஒரு ஃப்ளேவருக்காக பால் பவுடர். அண்ட் தென் இந்த நட்ஸ் நிறைய நட்ஸ் சேர்க்கணும் இல்லையா, குழந்தைங்கள இருந்து தரணும் இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் செமிக்கணுன்றதுக்காக கார்டமம், ஏலக்காய் வந்துட்டு எப்படின்னா நம்ம உள்ளுக்கு அந்த கருப்பு விதை இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். பிரிச்சு நம்ம வறுத்து அதை அரைக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ பாருங்க. அது ஒரு ஸ்மெல் அண்ட் டைஜஷன். ஸோ இவ்வளோதான் இன்கிரிடியன்ஸ். எல்லாமே பக்கவா ரெடி வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரை பேன் வச்சிருக்கோம் இல்லையா, அதுல இன்கிரிடியன்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பேனை வந்து கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இது வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், இதில் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பாதாம் ஆட் பண்ணிக்கிறோம். தனித்தனியாக போட்டு தாங்க வறுக்கணும். நான் பார்த்த எல்லா வீடியோலையுமே தனித்தனியாக தான் போட்டு வறுத்துருந்தாங்க. ஸோ நாங்களும் அதே மாதிரி தனித்தனியாக போட்டு இது பண்ணிக்கிறோம். இப்போ பாதாம் சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு பாதாமை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளேவர் எல்லாம் வராது. ஸோ லைட்டாக அது வந்து கொஞ்சம் நேரம் மாறி இருக்கும். லைட்டாக பிளாக்கிஷ் கலரில் கொஞ்சம் வெடி பூட்ட மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரு 5 minutes ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நீங்கள் இது பண்ணணும்னு பிளான் பண்ணி ஒரு ப்ரிப்பேராக பண்ணுங்க.
ஓகே, இப்போ அது வந்து ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வறுத்துட்டே இருக்கலாம். அடிக்கடிக்கு கொஞ்சம் கலர் விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அது தீஞ்சிடும் அடியில் ஒரு சில பாதம் மட்டும். இப்போ வந்துட்டு இது வந்து நினச்சி பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நினச்சி பார்த்தாலாம் இல்லை, இப்போ நம்ம ரொம்ப நேரம் நின்று செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது. நம்ம கஷ்டப்பட்டு செய்கிற ஒரு விஷயம். ஆனால் நம்ம பசங்களுக்காக நம்ம செய்கிறோம். ஒரு நாள் நம்ம கஷ்டப்பட்டு இதை செஞ்சுட்டோம்னா ஒரு 1.5 2 months வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், நம்ம யூஸ் பண்ணுற விதத்தை பொறுத்து அது வந்து இது டியூரேஷன் வந்து மாறும். நம்ம ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி அதை போடாமல் அதுக்குன்னு ஒரு ஸ்பூன் வச்சுக்கணும். அது சொல்ல வேண்டாம், நம்ம வந்து பால்லையோ இல்லை தோசை அதுன்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணா இருக்குல்லடி. சரி, அப்போ இதை எடிட் பண்ணி இது அந்த மாதிரி இருக்கு சொல்கிறேன். அதுக்கும் தனியாக ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஏன்னா சீக்கிரமாக ஈஸ்ட் அப்போ எடிட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து சேர்க்குற இதை பொறுத்து, டிஷ்ஷஸை பொறுத்து இதனுடைய பீரியடு காலியாக வர இது வந்து மாறும். நம்ம இந்த சப்பாத்தி தோசை அது இதுன்னு எல்லாத்துக்கும் சேர்த்தாலும் சீக்கிரம் காலி ஆகிடும். மித்தபடி இது எல்லாமே 200 grams 200 grams சேர்த்துக்கோன்னா ஆல்மோஸ்ட் இது ஓவரால் ஒரு 1 kg கிட்ட வந்துடும். அது வந்து தாராளமாக நம்ம 2 months வரைக்கும் நம்ம பேபிஸ்க்காக வச்சுக்கலாம். இது வந்து பேன் கேக்ல போட்டு தரலாம். ஆமா, இதுல இந்த ஈவினிங் டைம் காஃபி பூஸ்ட் அது இதுன்னு குழந்தைங்களுக்கு தரத்துக்கு பதிலா நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம்னா அவங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது, நம்மளுக்கும் எந்த ஒரு கில்ட்டும் இல்லாம இருக்கும். பசங்களுக்கு நம்ம நல்லதை தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹெல்தி வெயிட் கெய்னிங் கூட. ஸோ இந்த மாதிரி ஹெல்தியரான ஆப்ஷன் எல்லாமே ப்ரோமோ பண்ணுறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் வர்றது கிடையாது. ஸோ நம்ம வந்து அதை பார்த்து சூஸ் பண்ணி நம்மளோட பேபிஸ்க்கு ஹெல்த்தியாக கொடுக்கறது நல்லது. அதுக்காக கொஞ்சம் டைமோ மணியோ வேஸ்ட் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம குழந்தைங்களுக்காக ஒன்று நல்லதுக்காக தானே. ஸோ இப்போ பாதாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பாதாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. அவங்களுக்கு அங்கங்கே பிளாக்காக வெடிச்ச மாதிரி இருக்கு. கொஞ்சம் பிளாக். இந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திடலாம். ஓகே, நல்லா வெடிப்பு விடுது தெரியுது உங்களுக்கு, வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஓரமாக வேற ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இது ஆறட்டும். அடுத்ததா பிஸ்தா எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பிஸ்தாவை சேர்த்தாச்சு. அதையும் இதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆறட்டும். அது வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கு. ஒரு 5 minutes ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம வந்து வறுத்துட்டே இருக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு வறுத்து யூஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்துட்டு நிறைய இருக்கும். கண்டிப்பா அதுக்கு வண்டு அந்த பூச்சி எல்லாம் சீக்கிரமா நம்ம அது கெட்டு இதுவாகாது. இப்போ வந்துட்டு அன்சால்டட் பிஸ்தா தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும், அது மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பிஸ்தா வந்துட்டு அதில் ஐஸ் இருக்கு, பிஸ்தா மில்க் இருக்கிறதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு பிடிக்குமா? எனக்கு பிஸ்தா ஃப்ளேவர் அவ்வளோ பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது. ஆனால் பிஸ்தா சாக்லேட் தான். பிஸ்தா சாப்பிட பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சால்டட் பிஸ்தா தான் ரொம்ப பிடிக்கும். மில்க் அதோட ஐஸ்கிரீம் இதெல்லாம் நான் ஒரு தடவை கூட சாப்பிட்டது கிடையாது, வாங்கவும் மாட்டேன்னா எனக்கு அது பிடிக்காது. அந்த இன்னொன்று என்ன தெரியுமா, அதில் இருக்கிறது எதுவுமே பிஸ்தா கிடையாது, எசன்ஸ் தான், கிரீன் கலர். அதனாலயே கூட எனக்கு தெரியல, அந்த பிஸ்தா மில்க் அதெல்லாமே அவ்வளோவா எனக்கு பிடிக்காது. ஆனால் சாப்பிட பிடிக்கும். இப்போ இதை பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வருது. ஆனால் அதை பார்க்க க்ரீனிஷாக இருக்குமா, அது நல்லா இருக்கும். ஆனால் அந்த இது எனக்கு பிடிக்காது. அது வந்து ஃபுல்லாக எசன்ஸ் தான். யாருமே இப்போ பிஸ்தா எடுத்து அதோட எக்ஸ்ட்ராக்ட் வச்சுலாம் பண்ணுறதே கிடையாது இருக்கிற விலைக்கு. ஆனால் இப்போ வந்துட்டு பிஸ்தாச்சு சாக்லேட்டா குனாஃபா பிஸ்தாச்சு சாக்லேட் வைரலாச்சு. அதெல்லாம் பார்க்கவே வாய் ஊறி தான் கலந்துச்சா, நான் நல்லா இருக்குமா தெரியல, சாப்பிட்டு பார்த்ததில்ல. ஓகே, இப்போ பிஸ்தாவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. அதுவும் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. பிஸ்தா வந்துட்டு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, கலர் மாறிடுச்சு. ஸோ அடுத்த இன்கிரீடியண்ட்டை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்
இந்த கேஷ்யூஸை போட்டுக்கலாம். கேஷ்யூஸ் வந்து பேன்ல போடுங்க, கீழே போட்டுறாதீங்க. நம்ம அக்கா மாதிரி கீழே போட்ட தெரியாம. ஓகே ஓகே, இப்போ கேஷ்யூஸே ஆட் பண்ணியாச்சு. அதையும் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes ஆகட்டும். இடையில கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, ஏன்னா அது வந்து அடி பிடிச்சிடும். இப்போ வந்து நம்மன்னு கிடையாது, மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து ஹெல்தியர் ஆப்ஷன் சொல்லிட்டு நிறையவே இப்போ வந்து ஈட்டிங் ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு. வே ஆஃப் ஈட்டிங் எல்லாமே மாறிடுச்சு. என்னதான் ஹோட்டல்ஸு அதெல்லாமே பிஸியாக போயிட்டு இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த மாம்ஸ் வந்து இப்போ ஹெல்தியர் ஆப்ஷனுக்கு மாறிட்டாங்க. குழந்தைங்களுக்காக நம்ம வந்து மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப் ஸ்டைல் நிறைய பேர் மாற்றிட்டு தான் இருக்காங்க. அந்த ஒரு இதில் தான் நாங்களும் இருக்கோம். எங்கள் குழந்தைங்களுக்காகவும் அவங்களுடைய ஹெல்த்தியருக்காகவும் அவங்களுடைய ஃப்யூச்சருக்காகவும் நாங்கள் எங்களுடைய வே ஆஃப் ஈட்டிங், எங்களுடைய லைஃப் ஸ்டைல் நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு ஹெல்தியர் வெர்ஷன் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ எங்களோட ரெசிபிஸ் எல்லாமே அந்த ஹெல்தியர் வெர்ஷனாக தான் இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆயிலாம் ரொம்ப கம்மியாக இந்த மாதிரி தான் நாங்கள் இப்போலாம் வந்து எங்களோட சமையல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுடைய சேனலை கண்டிப்பாக பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்க பர்சனல் குக்கிங்ல நாங்க இப்பதான் சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு இருக்கோம். பட் நம்ம குக்கிங் சேனல்ல வந்து சம்டைம்ஸ் அந்த மாதிரி பண்ண முடியல. ஏன்னா நம்மளோட சேனலோட கான்செப்ட் என்ன, வேற ஒரு சேனல்ல பண்ணதை நம்ம அப்படியே ரீக்ரியேட் பண்ணி இது ஓகேவா இருக்கா, நல்லா இருக்கா இல்லையான்றத ரிவ்யூ தர மாதிரி தான் எங்களோட சேனல். ஸோ சம்டைம்ஸ் எங்களால் எங்கள் சேனலில் அது பண்ண முடியாது. அவங்க யூஸ் பண்ண அதே மெஷர்மெண்ட் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் எங்களோட பர்சனலில் வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம். எங்களை வே ஆஃப் ஈட்டிங் எல்லாமே நிறைய மாறிடுச்சு. ஈட்டிங் எப்படி சொல்கிறது, ஹோட்டல்ஸ்லாம் போய் சாப்பிட்றது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டோம். வெளியில் போகும்போது குழந்தைங்களுக்காக வச்சும் நாங்கள் வந்து செஞ்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு தான் போகிறோம். மேக்ஸிமம் அப்படி தான் போகிறோம். ரொம்ப 2-3 days போகிற மாதிரி இருந்தாக்கா எங்களால் அது பண்ண முடியல. ஸோ நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்கள், அதே ட்ரை பண்ணுங்கள். நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வேறு இதில் மாற்றிக்கலாமா? மாற்றிட்டு அடுத்தது ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சூரியகாந்தி விதை, வெள்ளரி விதை, பூசணிக்காய் விதை, இது எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சேர்த்தாச்சு. இதோடைய மெஷர்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து சீட்ஸும் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அது வெடிக்கிற சவுண்டே வருது. அப்போ வந்து பார்த்துடலாமா? ஓகே, பார்த்துடலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஆமாம், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதையும் நம்ம வந்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆமாம், மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 200 grams ஆஃப் கஜூர். இதே வந்து இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக மக்கானாவையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டா நட்ஸ் பவுடர் ரெடி. ஓகே, இப்போ வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி இந்த வெள்ளை ஸ்மெல்லே வருதுல்ல? ஆமாம், அந்த கஜூர் ரோஸ்ட் ஆகும்போது நல்லா இந்த ஸ்மெல்லே வருது. வெள்ளை ஸ்மெல் மாதிரி வருது. இப்போ பார்த்துடலாமா? ஓகே, அதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓகே. இதை எடுத்து வச்சிடலாம். இந்த பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மக்கானா. ரோஸ்ட் ஆகிற கன்சிஸ்டன்சி வந்து எல்லாருக்குமே தெரியும்.
அது நல்லா வந்து உடையணும், அப்படியே கிறிஸ்பாகி அப்பளம் மாதிரி உடையணும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. மக்கனா தான் ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், 5 minutes வெயிட் பண்ணலாம். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி கிறிஸ்பாகி உடையிற அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி உடையணும். இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இது கூட ஒரு 4 ஏலக்காய் அடி 3 போட்டுக்கலாமா? 3 போட்டுக்கலாம். ஏலக்காய் விதையை எடுத்து அதையும் நம்ம போட்டுக்கலாம். 2 minutes போல வறுத்தாச்சு. ஓகே, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வறுத்து வச்சிருக்க மக்கனாவையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து மிக்ஸி ஜார்ல எனக்கு கொஞ்சம் குவான்டிட்டி நிறையா இருக்கனால நம்மளால வீட்டில் வந்து அந்த ஃபைன் பவுடர் கிடைக்காது, ஃபைன் டெக்ஸ்சர் கிடைக்காது. அது நம்ம கஜூர்லாம் வந்துட்டு மிக்சியில் அரையாது. ஸோ நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே, ஓகே, போயிட்டு வந்துடலாம். ஓகே, பாய். நாங்கள் போய் அரைச்சிட்டு வந்துடுவோம். ஸ்டே டியூன். ஓகே, our nuts powder powder ready. ஓகே, ஒரு ஹெல்த் மிக்ஸ். ஹெல்த் மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பெரிய கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கண்டெய்னர்லையும் போட்டு நம்ம தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் நான் வச்சுருக்கேன். இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம வறுத்து வச்ச நட்ஸ் நட்ஸை வந்து எல்லாத்தையுமே பொடி பண்ணி வச்சாச்சு. இது கூட ஒரு டேஸ்ட் அண்ட் திக்னஸ்க்காக இது இருக்கு, பால் பவுடர். ஒரு 200 கிராம் போல பால் பவுடர் கடையில் வாங்கினது தான். அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வாவ், பார்க்கவே நல்லா இருக்கு. நான் பார்த்த ரெஃபரன்சஸில் இதுவும் பண்ணியிருந்தாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பால் இன்னும் கொஞ்சம் திக்னஸாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் போல இருக்கு. அதனால நம்மளும் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஏலக்காய் ஃப்ளேவரோட இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரொம்ப இதுவாக இருக்குது, ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த பால் பவுடரையும் 200 கிராம்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. மிஷினில் கொடுத்து திரிச்சிட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிட்டோன்னா கட்டி பிடிக்காமல் இருக்கும். நாங்கள் திரிச்சிட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஆற வச்சிட்டோம். நல்லா ஆறி கட்டி பிடிக்காமல் அழகாக வந்திருக்கு நமக்கு. ஸோ இந்த மில்க் பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணதோட கலர் வந்து நல்லா லைட் கலராக ஆயிடுச்சு. நல்லா ஸ்மெல் வருது. இது உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. நம்ம இதை நட்ஸ் லட்டு மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கூட கொடுக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் பால் விட்டு திராட்சை அதெல்லாம் காஞ்ச திராட்சை அதெல்லாம் சேர்த்துட்டு தேங்காய் காஞ்ச திராட்சை அதெல்லாமே சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா நல்லா உருண்டை பிடிச்சி வச்சோன்னா நட்ஸ் பவுடரும் ரெடி ஆயிடும். ஸோ அவர் நட்ஸ் பவுடர் இஸ் ரெடி. இப்போ இதை கண்டெய்னரில் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய கண்டெய்னரில் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்குவேன். இதை வந்து நம்ம தேவை குட்டி கண்டெய்னர்லேயும் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நட்ஸ் பவுடர் வந்து பெரிய ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா இந்த மாதத்துக்கு நம்ம வரும். ஸோ இதை வந்து நம்ம டெய்லி யூசேஜஸ்க்காக இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு டெய்லி யூசேஜ்க்காக சின்ன ஒரு கண்டெய்னர்லையும் வச்சாச்சு. இதை வந்து பாலில் கலந்து கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி லட்டு சுருடி லட்டு இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸோடு நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிரெயின் பூஸ்டிங்காகவும் இருக்கும், ஹேர் நல்லா க்ரோத்தாகவும் இருக்கும். அதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கனால இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் இதில் வந்து பால் பவுடர் கூடவே கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா சாக்லேட் மில்காக வந்துடும். அதுவும் சில சேனல்ஸில் நான் பார்த்தேன். நான் அதை ஆட் பண்ணலை. ஃபர்ஸ்ட் ட்ரை இது எப்படி குழந்தைங்களுக்கு கொடுத்து பார்ப்போம், ரிசல்ட்டை பார்த்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து விட்டுட்டேன். ஸோ இதில் வந்து நீங்கள் சுகர் சேர்க்க தேவை கிடையாது, அப்படியே பாலில் கலந்து கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். ரொம்ப ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, உங்கள் குழந்தைங்க என்ன சொன்னாங்கன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, Bye கண்டிப்பா bye. ட்ரை பண்ணி பாருங்க. அதுதான் ஒரு நாள் கஷ்டப்பட்டா மாசக்கணக்கா, நம்ம மாசக்கணக்கா இல்ல, ஒரு 2 months மேக்ஸிமம் கண்டிப்பா இது ஒரு 2 கிலோ பக்கம் வந்திருக்கும். நம்ம வந்து சாப்பிடலாம், நம்ம கூட சாப்பிட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கும் தரலாம். நாளையில இருந்து குழந்தை டீ காஃபி குடிக்கிற குழந்தைங்களுக்கு டீ காஃபியை கட் பண்ணிட்டு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி குடிக்கிற குழந்தைங்களுக்கு கூட இதை ஆப்ஷனலா கொடுங்க. ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பா இருக்கும், ரொம்ப பிடிக்கும். கஞ்சி, சத்து மாவு கஞ்சி எல்லாம் காய்ச்சணும் இல்லையா, அதுல நம்ம இதை கூட சேர்த்து கொடுக்கலாம். ஓகே ஓகே, இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவோட திருப்பி உங்களை மீட் பண்றேன். மை ஃப்ரெண்ட் மிக்கி சிஸ்டர்ஸ், டாடா பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம்.